உங்களுக்கு டிஎன்பிசி பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல லாஸ்டா என்ன பண்றீங்கன்னா கேண்டிடேட்ஸ் கார்னர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதுல ரெஜிஸ்டர்ட் யூசர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. அதில் கேண்டிடேட் டேஷ்போர்ட் வரும். அதில் லாஸ்டா உங்களுக்கு டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கும். நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தா டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுங்க. இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட்ல நீங்க எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அது டிஸ்பிளே ஆகும். இப்போ குரூப் 1 எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட் வந்திருக்கா. ஸோ டவுன்லோட் ஹால் டிக்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பற்றியும் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் இருக்கும். அதில் அப்ளிகேஷன் ஐடியும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் கேட்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி தெரியலைன்னா பேக் வந்துட்டு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு உங்களோட டேஷ்போர்டில் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணீங்களோ அதோடைய அப்ளிகேஷன் ஐடியும் ரெஜிஸ்டர் நம்பரும் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. எந்த எக்ஸாமுடைய அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணுமோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுமோ அந்த ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐடியை நோட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. நான் நம்பர் நோட் பண்ணிட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட்குள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் அதே மாதிரி டவுன்லோட் ஹால் டிக்கெட்ன்ற லிங்க்கை தொட்டுட்டு அப்ளிகேஷன் ஐடி போட்டுக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியும் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டாலே போதும், உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நான் என்னோட அப்ளிகேஷன் ஐடியும் போட்டு டேட் ஆஃப் பர்த் நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போடுங்க, அப்போ தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் என்டர் பண்ணிவிட்டு டேட் மந்த் போட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுங்க. டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதில் இருக்க டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா பார்த்துக்கோங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ உங்களுடைய எக்ஸாம் சென்டர் என்ன அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லாக படிக்கணும்னு போட்டிருப்பாங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்